டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் மிக மிக சுலபமாக வாசிக்கும் பயிற்சி, அதே நேரத்தில் ஸ்பெல்லிங் பயிற்சி. இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பை நன்றாக கற்றுக்கொள்ளலாம், அதே நேரத்தில் ஸ்பெல்லிங்கையும் கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக நீங்கள் சுலபமாக ஆங்கிலம் வாசிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதனுடைய சிறப்புகள் புரியும். இப்பொழுது நம்ம பாடத்தை துவக்கலாம். முதலாவது ஏஆர் என்ற எழுத்துக்களுடன் முடியும் இந்த வார்த்தைகளின் உச்சரிப்புகளை பார்க்கலாம். நான் வாசித்து வருகிறேன், இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. பார், கார், ஃபார், ஜார், மார், ஸ்டார், ஸ்கார், டார். இந்த எல்லா வார்த்தைகளிலும் ஏஆர் என்று தான் முடிகிறது. உச்சரிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்த பக்கம் ஏஆர்இ என்ற எழுத்துக்களுடன் முடியும் இந்த வார்த்தைகளின் உச்சரிப்புகளை நம்ம பார்க்கலாம். பேர், கேர், டேர், ஃபேர், கிளேர், ஹேர், ரேர், ஷேர், ஸ்பேர், ஸ்டேர். அடுத்த பக்கம் இந்த வார்த்தைகளெல்லாம் ஏஐஆர் என்று முடிந்திருக்கிறது. இவற்றினுடைய உச்சரிப்பை பார்க்கலாம். அஃபேர், ஏர், சேர், டிஸ்பேர், ஃபேர், ஃப்ளேர், ஹேர், பேர், ரிப்பேர், ஸ்டேர், அன்ஃபேர். அடுத்தது ஐஜிஹெச்டி என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகள். இவற்றை நான் வாசிக்கிறேன். பிரைட், ஃபைட், லைட், மைட், நைட், ரைட், சைட், டைட். அடுத்தது ஏகேஇ என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகள். பேக், கேக், ஃபேக், லேக், மேக், ஷேக். அடுத்தது ஏஒய் என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகள். பே, கிளே, டே, பிளே, ரே, சே, ஸ்டே. அடுத்தது இஇபி என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பீப், டீப், கீப், பீப், ஷீப், ஸ்லீப். இந்த பக்கத்தில் ஓஆர்இ என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். போர், கோர், மோர், போர், ஷோர், ஸ்டோர். இந்த பக்கத்தில் ஓயுஎன்டி என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பவுண்ட், ஃபவுண்ட், கிரவுண்ட், ஹவுண்ட், ரவுண்ட், சவுண்ட். இங்கே பாருங்க, இது இஏஎன் என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகள்.
பீன், க்ளீன், டீன், ஜீன், லீன், வீன். அடுத்து ALL என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். ஆல், வால், கால், ஃபால், ஹால், மால், டால். இந்த பக்கத்தில் OLD என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகள். போல்டு, கோல்டு, ஃபோல்டு, கோல்டு, ஹோல்டு, ஓல்டு, சோல்டு. அடுத்து OOK என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். புக், குக், ஹுக், லுக், ஷுக், டுக். அடுத்து இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகள் ICE என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகள். டைஸ், லைஸ், மைஸ், நைஸ், ரைஸ், ஸ்பைஸ். அடுத்து AN என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பேன், கேன், ஃபேன், மேன், பேன், ரேன். OT என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். காட், டாட், காட், ஹாட், லாட், நாட். அடுத்து UG என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பக், டக், ஹக், ஜக், மக், ரக். அடுத்து EST என்ற எழுத்துக்களுடன் முடியும் இந்த வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பெஸ்ட், செஸ்ட், கெஸ்ட், நெஸ்ட், ரெஸ்ட், டெஸ்ட். அடுத்து INK என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பிளிங்க், ட்ரிங்க், லிங்க், பிங்க், சிங்க், திங்க். இந்த பக்கத்தில் ASH என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பேஷ், கேஷ், டேஷ், ஃப்ளாஷ், ரேஷ், ஸ்மாஷ். அடுத்து EAR என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். டியர், ஃபியர், கியர், ஹியர், நியர், டியர். அடுத்ததாக ILL என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். பில், சில், ஃபில், ஹில், மில், ஸ்டில். அடுத்ததாக OP என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். காப்,
drop, hop, mop, pop, stop. அடுத்து இந்த பக்கத்தில் en என்ற வார்த்தைகளுடன் அந்த எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். den, hen, men, pen, ten, when. அடுத்து it என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகள். bit, fit, hit, kit, lit, sit. அதை அடுத்து at என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். bat, cat, fat, hat, mat, sat. இதை அடுத்து ap என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். cap, gap, lap, map, nap, tap. அதனை அடுத்து ow என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். bow, cow, how, now, so, wow. இதில் ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு மாறி இருக்கிறது. அடுத்து ow என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகள் சற்று வேறு விதமாக இருக்கிறது. blow, crow, flow, grow, no, snow. அடுத்தது OUGHT என்ற எழுத்துக்களுடன் முடியும் வார்த்தைகளின் உச்சரிப்புகள். bought, fought, not, sought, thought. இந்த வீடியோவில் இத்தனை வார்த்தைகள் தான். தொடர்ந்து அடுத்து வருகிற வீடியோவில் இது மாதிரி இன்னும் சுலபமாக உங்களுக்கு ஆங்கில உச்சரிப்பு கற்றுக் கொடுக்குறோம். ஆங்கிலம் வாசிப்பதுக்கு அது மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுவதற்கு இந்த பாடங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.